ஹலோ, வெல்கம் பேக். நம்ம இப்போ பருப்பு துவையல் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கடலை பருப்பு, சன்னா தால் 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு, துவர் தால் 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உளுந்து 20 கிராம்ஸ், முழு உளுந்து. பாசிப்பருப்பு 20 கிராம்ஸ். 3 பீஸ் கார்லிக், கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, 3 பீஸ் வரமிளகா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ், அசஃபெட்டோடியா பெருங்காய பவுடர், இது துருவின தேங்காய் 20 கிராம்ஸ். நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ பாசிப்பருப்பை வந்து டில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். ரொம்ப தீஞ்சு போயிடாமல். ரொம்ப தீஞ்சு போயிடுச்சுன்னா சட்னியில் அந்த வாசம் வரும். ஸோ இந்த கலர் வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ துவரம்பருப்பையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பருப்பாக தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், ஏன்னா ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ துவரம்பருப்பு பண்ணியாச்சு. ஸோ இதில் வரமிளகாயையும் சேர்த்து ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு சூடு வர காமிச்சிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் கடலைப்பருப்பையும் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளே டீப்பாக அந்த சூடு போய் சாரும். ஸோ இப்போ இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முழு உளுந்து இருக்குது. ஸோ முழு உளுந்தையும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பருப்பெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இந்த சட்னி வந்து நமக்கு இட்லி, தோசை, புளியோதரை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது நல்ல ரிச் ப்ரோட்டீன் சட்னி. ஸோ இப்போ வெள்ளைப்பூடு, டேமரிண்ட் புளி, கிரேட்டட் கோகோனட் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், மிக்சியில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு சட்னி இருக்கும். இது நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு சீசனிங் பண்ணணும். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம், கருவேப்பிலை இதை சீசனிங் பண்ணிவிட்டு இப்போ சட்னியோடு அதை சேர்ந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ரிச் ப்ரோட்டீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.